அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் ஜெயில்ல இருக்காங்க. அங்க ரத்னா, பரணி 2 பேரும் போய் சண்முகத்த பார்க்கறக்காக போயிருக்காங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்க? அழுகாதீங்க. நான் இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துடுவேன். அதாவது கிருஷ்ணா ஜெயந்தி வர்றதுனால என்னை முன்கூட்டியே வெளியே அனுப்பிடுவாங்க. நீங்க நினைச்சு கவலைப்படாத. நான் வெளியில வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பரணி, ரத்னா, வீரா 3 பேருமா சேர்ந்து சரின்னு நீ சொல்ற மாதிரி நாங்க கேட்குறோங்கிறாங்க. அப்போ பரணி கிட்டயும் வீரா கிட்டயும் சொல்றாங்க, இதை பாருல, வைஜெயந்தி வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சு அங்க உங்க கைக்கு என்ன ஆதாரம் கிடைக்குதோ அதை திரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க சண்முகம். சரிடா, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோங்கிறாங்க. ஏதோ ஒரு வழியில் உள்ளே போயிருங்க. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு என்ன கைக்கு கிடைக்குதோ அதை ஆதாரமாக கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். சரி, நாங்களும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா, பரணி 2 பேரும் அங்கே கிளம்புறாங்க. ரத்னா அறிவழகனை விட்டு பெரிய மனசு இல்லாமல், சரி அறிவழகா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரத்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதப்போ, அறிவழகனை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடலாம். தைரியமாக போங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம். அவசரப்பட்டு நீ உள்ளே வந்துட்டியோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ரத்னா. நான் காரணமாக தான் வந்திருக்கேன், யாரும் பயப்பட வேண்டாம் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சண்முகம். அதுக்கப்புறம் ரத்னா, வீரா, பரணி 3 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வைகுண்டம் கேட்குறாங்க, ஆமாம் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே எப்படி நுழையிறது? அந்த பொம்பளையா? அது பொம்பளையை பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்காளேங்கிறாங்க. மாமா, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, ஆனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் வர்றீங்க, அதுவும் வேஷம் போட்டுக்கிட்டு வரீங்கன்னு பரணி சொல்கிறாங்க. இதை கேட்ட வைகுண்டம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்ன பரணி சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மாமா, நீங்கள் குறி சொல்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவங்க கவனத்தை எல்லாம் வெளியில் இழுக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து நானும் வீராவும் வீட்டுக்குள்ளே போய் சண்முகம் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தேடி எடுத்துகிட்டு வரோங்கிறாங்க பரணி. சரியில்லை பரணி, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமாக நடுக்கமாக தான் இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க மாமா, குடுகுடுப்பக்கார மாதிரியே நீங்கள் அதை எதையும் சொல்லுங்கள், அவங்க உன்னிப்பாக கேட்டுட்டு நிற்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளே நுழைஞ்சு கெட்டிக்காரத்தனமாக ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறோங்கிறாங்க. வைகுண்டமும் சரிங்கிறாங்க. வைகுண்டத்துக்கு குடுகுடுப்பான் வேஷம் போட்டு வைஜெயந்தி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க பரணி. பரணி, வீரா 2 பேரும் துணிச்சலா, சரி நம்ம 2 பேரும் அவங்க எல்லாம் வெளியில வந்ததும் உள்ள பூந்துடலாங்கிறாங்க. அதே மாதிரி குடுகுடுப்பான் வேஷம் போட்டுக்கிட்டு வைகுண்டம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பேசி சமாளித்து வெளியே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. வீராவும் பரணியும் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் முன்னாடி இருக்கிறது வீரமனோட ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கலாமாங்கிறாங்க. ஆமாம்மா, வைஜெயந்தியோட வீட்டுக்காரர் போல இருக்குது. இது நமக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்கும். ஒருவேளை இவர் சண்முகத்துக்கு தெரிஞ்சவரா என்னவோ, போலீஸ் குரூப்பில் இருக்காங்க, சரி எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க பரணி. வீரா உடனே அதிகம் ஒரு ஃபோட்டோ கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்தது வைஜெயந்தியோட ரூம் நீக்கியிருக்கு. அங்கே போய் பார்க்குறாங்க. அவங்க பீரோவை நீக்கி பார்த்தா பேப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. என்னது, பழைய நியூஸ் பேப்பரையெல்லாம் இங்கே எதுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க? அது என்னவா இருக்கும்? சரி, பல பேப்பரை உருவு அப்படின்னு ஒரு பாதி பேப்பரை உருவிக்கிறாங்க. எந்தெந்த பொருளெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்களோ அந்த வைஜெயந்தி வீட்டுக்குள்ளே தேவையானது எல்லாம் சேகரித்து எடுத்துக்கிறாங்க பரணியும் வீராவும். சரி, இப்போதைக்கு இது போகணும், இதை வச்சு நமக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா, பரணி 2 பேரும் அங்கே இருந்த ஏதோ ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு சிக்னல் கொடுத்ததும் வைகுண்டம் குடுகுடுப்ப வேஷத்தோடவே அப்படியே கிளம்பி நைஸாக வந்துடுறாங்க. வைஜெயந்தி குடும்பத்தில் யாருக்குமே உள்ள வந்து போனது எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் தெரியல, சந்தேகம் இல்லை. வைகுண்டம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, மாமா அந்த பொம்பளை முன்னாடி நின்று என்னால் பேசக்கூட முடியல, கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்துச்சுங்கிறாங்க. எப்படியோ மாமா நீங்களும் சமாளிச்சிட்டீங்க, நாங்களும் தேவையான ஃபோட்டோஸு ஒரு பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி, இதெல்லாம் ஏதாவது சண்முகத்துக்கு உதவுமா என்னமோ, சரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் காலையில் கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் அவங்க ரிலீஸ் பண்ணுறது வழக்கம். நம்ம சண்முகத்தையும் நாளைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சண்முகமும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலான்னு தயாராக இருக்கும்போது கரெக்டாக சண்முகம் உள்ள நுழையிறாங்க. அடடே, இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் தான். இங்கே பாருங்க, திரும்பி பார்க்குறக்குள்ளேயே சண்முகமே வந்துட்டான் பாருங்கங்கிறாங்க. எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அண்ணா, அப்பாடா, எப்படியோ நான் நீ இன்னைக்கு வருவியோ மாட்டியோன்னு நாங்கள்லாம் தவிச்சு போயிட்டோங்கிறாங்க. இல்லை, நான் இன்னைக்கு வராமல் எங்களை போயிடுவேன். கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் முக்கியமான கைதிகளை வெளியிடுறது வழக்கம் தானே, அதான் என்னையும் வெளியில் விட்டுட்டாங்க, நான் வந்தாச்சு. சரி, சாமியை கும்பிட்டு எல்லாருமா போய் வைஜெயந்தியை சந்திக்கலாங்கிறாங்க. அண்ணன், அதுக்கு முன்னாடி வைஜெயந்தி வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த ஆதாரத்தையெல்லாம் பாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ சண்முகம் அந்த பத்திரிகையெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. பரணியும் படிக்கிறாங்க. படித்ததும் எல்லாருமே வைஜெயந்தியோட வீட்டுக்காரன் பேர் விருமன், ஆனால் அந்த அம்மா கல்யாண பத்திரிகையில் வேறு மாதிரியெல்லாம் பேர் போட சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு வேறு ஏதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, ஆனால் இதுதான் வைஜெயந்தியோட வீட்டுக்காரனா அப்படின்னு விருமனை பார்க்குறாங்க. விருமன் சாவில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறதையும் பத்திரிகையில் படிச்சிருக்காங்க. இதையெல்லாம் படித்து பார்த்ததும் ரத்னாவாகட்டும், பரணி, வீரா இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்முகத்துக்கு அப்போ தான் புரியுது, இவன் தான் இந்த அம்மாவோட வீட்டுக்காரனா. இந்த விருமன் பல வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த வைர கிரீடத்துக்கு ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டு அவங்களையே கொலை பண்ண பார்த்தான். இது எப்படியோ நான் தான் கண்டுபிடிச்சு நம்ம ஐஜி கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஐஜி இவனை மடக்கி பிடிச்சாங்க. இவன் மற்றவங்க கையில் சாவறதுக்கு பயந்துட்டு இவனே தனக்கு தானே சுட்டுக்கிட்டானேங்கிறாங்க. இதை கேட்ட பரணி, ரத்னா, வீரா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய், இந்த அம்மாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குதாங்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மாவோட புருஷன் சுத்த அயோக்கிய திருட, அதனால தான் அவனே ஷூட் பண்ணி செத்துட்டான். ஆனால் இந்த அம்மா நான் தான் செத்தது காரணம்னு நினச்சிட்டு என்ன பழிவாங்க வந்திருக்கு. சரி, நம்ம இதை எப்படியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி வைஜெயந்தியை பார்க்க போறாங்க. வைஜெயந்திக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லிட்டு, ஏன் மேடம் உங்களை நான் பார்க்கணுமேங்கிறாங்க. என்னடா என்னையவே பிளாக்மெயில் பண்றியாங்கிறாங்க. அடடா, உங்களை நான் பிளாக்மெயில் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்? ஆனால் ஏதோ நல்ல நாள் அதுவுமா உங்களை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன், பார்க்க முடியுமாங்கிறாங்க. சரிபா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு சண்முகம் குடும்பத்தோட எல்லாரும் அங்கே போறாங்க. வைஜெயந்திக்காக குடும்பத்தோட எல்லாரும் சண்முகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வைஜெயந்தி, கௌதம், குரு வராங்க. வந்ததும், என்ன சண்முகம், எனக்கே நீ டெஸ்ட் வைக்கிறியா? வெங்கடேஷை மறைச்சு வச்சது மட்டும் இல்லாமல் என்னையே ஏமாற்றி என்னையே பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. அடடா, உங்களை பிளாக்மெயில் பண்ணி நான் என்ன மேடம் செய்ய போகிறேன்? உங்ககிட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டானா, இல்லை நகைக்கு ஆசைப்பட்டானா, இல்லை யாரையாவது கொலை பண்ணுறேன்னு மிரட்டணுன்னா, அந்த மாதிரி எதுவும் இல்லையில்ல. நேர்மையான வழியில தான் நானும் போனேன். ஆனால் நீங்கள் தான் குறுக்க வந்துட்டீங்க மேடம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாதுங்கிறாங்க வைஜெயந்தி. கொஞ்சம் நில்லுங்க மேடம், உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்த ஆதாரத்தையெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நீங்கள் எதுக்காக என்ன பழிவாங்க நினைக்கிறீங்கிறாங்க. வைஜெயந்தி கொஞ்சம் முட்டு கொடுக்காம பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்முகம் உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர், இந்த பேப்பர்ல எல்லாம் உங்க குடும்ப வரலாறு தான் போட்டிருக்கு. இப்பதான் மேடம் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சதுங்கிறாங்க சண்முகம். ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? டேய், நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன் தெரியுமா? என் புருஷன் அழிச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கே உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க வைஜெயந்தி. ஏம்மா, இந்த மாதிரி வீரவசனம் பேசின பொம்பளைங்கெல்லாம் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. உங்கள் வீரவசனத்தை எல்லாம் அதோடு நிறுத்திக்கோங்கிறாங்க சண்முகம். என்னடா ரொம்ப கொழுப்பாங்கிறாங்க வைஜெயந்தி. உங்கள் புருஷன் பண்ணின லீலைகள் எல்லாம் நீங்களே படித்து பாருங்களேன். திருப்பி திருப்பி படிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையெல்லாம் வீசுகிறாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் அப்படி விசிறி போகும்போது அங்கே கௌதம் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பொறுக்கி எடுத்து படி, உங்கள் அப்பனோட அயோக்கியத்தனை என்னங்கிறது தெரியும்னு சொல்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறம் வைஜெயந்திக்கு சரியான கோபம் வருது. இதை பார் சண்முகம், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்கிறாங்க. இந்த பாருங்க மேடம், நீங்கள் தான் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டுட்டீங்க. என் தங்கச்சிகளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிறாங்க. உன் குடும்பத்தையே அழிக்காம நான் விட மாட்டேங்கிறாங்க வைஜெயந்தி. என்னடா, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் திரும்ப என்கிட்டயே மோதறியாங்கிறாங்க வைஜெயந்தி. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால தானே மேடம் ரொம்ப ஈஸியாக போச்சு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக போச்சு பாருங்க. இனிமேல் நீங்களா நானான்னு பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்முகம் கிளம்புறாங்க. அப்பவும் வைஜெயந்தி சவால் படுறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இதை பாருங்க மேடம், எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சவங்க அழிஞ்சுதான் போயிருக்காங்க, யாரும் திமிரி போனது இல்லைங்கிறாங்க. இதை கேட்ட வைஜெயந்தி, ஓஹோ, உனக்கு கூட கொடுக்க முளைச்சிருச்சா, நீயே என்கிட்ட ஏற்று பேசுறியாங்கிறாங்க. என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு என்னையே பொண்ணு கேட்டு கௌதமை என்னை காதலிக்க வச்சு எங்க அண்ணனையே ஏமாத்தி எங்க அண்ணன்கிட்டயே நீங்க சவால் படுறீங்களா? நீங்களா நான் பார்த்துடுறேங்கிறாங்க வீரா. இவங்களோட முகத்திர தான் கிழிஞ்சிருச்சல, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்ன பேச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் கூப்பிடவும் அங்க ரத்னா, பரணி, வைகுண்டம், வீரா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வைஜெயந்தி இவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி, இவ்வளவு வசதியோடு இருக்கா, வீராவோட நல்ல குணத்தை பார்த்து தான் அந்த பையனும் விரும்பி இருக்கா. அந்த பையனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நாம் நினைச்சோம். ஆனா ஏதோ கடவுள் புண்ணியத்துல சிவபாலன் வந்து இவ கழுத்துல தாலி கட்டுறதுனால இவ வாழ்க்கை தப்பிச்சதுங்கிறாங்க பரணி. பரணி, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கௌதம் மோசமானவனா இருந்தா அதுக்காக உன் தம்பி வந்து என் கழுத்துல தாலி கட்டிடுவானா? அவனை நான் மன்னிச்சுட்டேன்னு நினைக்கிறியாங்கிறாங்க வீரா. வீரா, மறுபடியும் என்னடி? வேதாள முருங்கை மரத்துல ஏறின மாதிரி இப்பதான் சிவபாலன் நல்லவன்னு உனக்கு புரிஞ்சு போச்சுல்ல? இந்த கௌதம் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா? அவ 13 வயசு பொண்ணு கெடுத்திருக்காண்டி, கொலையும் பண்ணியிருக்கான். இந்த விஷயமெல்லாம் சிவபாலனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் தான் வந்து கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். இப்ப கூட நீ அவனை ரொம்ப மோசமாவே நினைச்சிட்டு இருக்கியே, உனக்கு என்னடி சொல்றதுங்கிறாங்க பரணி. பார் பரணி, என்னோட அனுமதி இல்லாம சிவபாலன் என் கழுத்துல தாலி கட்டுனது தப்பு தப்பு தாங்கிறாங்க வீரா. இதை பார் வீரா, பிடிச்சபடியா பிடிவாதமா இருக்காத. இப்பதான் மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யலேன்னு தெரிஞ்சு போச்சல்ல, அதை கேடு கட்ட கௌதம் கிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த வைஜெயந்தி கிட்ட மட்டும் மாட்டின்றோம், நம்ம சண்முகம் என்ன பாடுபட்டிருப்பான், நம்ம குடும்பமே சின்னவண்ணமாயிருக்கும். நல்ல வேலை சிவபாலன் அந்த நேரத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சு உன்னை காப்பாத்திருக்காங்கிறாங்க வைகுண்டம். அதனால சொல்றேன், நீ பேசாம போய் சிவபாலன் கூட வாழ்ற வழியை பாரு. அந்த புட்டி கிட்ட சவுந்தரபாண்டி கூட ஏதோ நல்ல மனசு வச்சு கூப்பிடுறானோ என்னவோ, ஆனா சிவபாலன் கூட சேர்ந்து வாழ சொல்லித்தானே கூப்பிடுறான். இதுதான் நல்ல சான்ஸ், பேசாம போய் சிவபாலன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்கிறாங்க வைகுண்டம். இதை பார்ப்பா, என்கிட்ட அதை இதையும் பேசிட்டு இருக்காதீங்க. நான் போய் சிவபாலன் கூட சேர்ந்து அந்த சவுந்தரபாண்டி வீட்டில் வாழ்றது அண்ணனுக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் சிவபாலன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். சிவபாலன் செஞ்சது தப்பு தப்பு தான், நான் அதை ஏற்றுக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இல்லை அப்படின்னா நீ தான் போய் வாழலைன்னு சொல்றீங்க, அப்போ தாலி
தாலியை கழட்டி கொடுக்க போறியாங்கிறாங்க. அந்த தாலியும் கழட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னல 2 கட்டானா வாழ்றேங்கிறியே, இது எப்படித்தான் ஏத்துக்கிறதுங்கிறாங்க. சரி விடுங்க மாமா. வீராவுக்கு எப்ப சிவபாலன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அப்ப சேர்ந்து வாழட்டும். முதல்ல அறிவழகனோட பிரச்சனை முடியட்டும். சண்முகம் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் சண்முகம் யோசிக்கிறாங்க. அறிவழகனோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவபாலன் கூட சேர்த்து வைக்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாங்கிறாங்க சண்முகம். இதுக்கப்புறம் வீரா சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க, இதை பாருன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோ, சிவபாலன் கூட நான் அந்த வீட்டுல போய் வாழவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வீரா. அடி ஆத்தி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி தானா, அப்பவும் நினைச்சேன் அப்படின்னு பாக்கியமும் எஸ்கேயும் சண்முக வீட்டுக்கு வந்திருக்காங்க.